மக்கள் கடைசி வரைக்கும் மேட்ச் பார்க்கணும். ஒரே வழி தோனி 20வது ஓவர் வரைக்கும் ஆடணும். அப்படி தோனி 20வது வரைக்கும் ஓவர் வரைக்கும் ஆடணும்னா தோனி எப்போ இறங்கணும்? தோனி 14வது ஓவரில் இல்லை 15வது ஓவரில் இறங்கணும். ஒருவேளை அவருக்கு முன்னாடியே இறங்கி அவுட் ஆகிட்டார்னா என்ன ஆகும்? வியூவர்ஷிப் போகும். அதனால தான் மெட்டிகுலஸாக அவர் கடைசியாக இறங்க வைக்கிறாங்க. அவரும் பாலை தட்டி தட்டி ஆடி கடைசி வரைக்கும் நிற்கிறாரு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ரன் எவ்வளோ அடிக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பேட்டை ஓங்கிறதே கிடையாது. 18-19 வரைக்கும் அப்படியே தள்ளி ஆடிட்டு 19வது ஓவர் 20வது ஓவருக்கு மேலே தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ்பெஷலி லீக் மேட்ச்சில். ஃபைனல் பிளே ஆஃப்ஸ் விட்டுருங்க. ஃபைனல் பிளே ஆஃப்ஸ்லாம் மக்கள் முழுசாக மேட்ச் பார்ப்பாங்க. அதனால் தைரியமாக அவர் வந்து பாலை சுற்றி விட்டு போயிடுறாரு. ஆனால் லீக் மேட்சஸில் பாருங்கள், அந்த அளவுக்கு ஆடவே மாட்டார். பொறுமையாக ஆடி 20வது ஓவருக்கு எப்படியாச்சும் நிற்பார். ஏன்னா அதுதான் ஐபிஎல் டைனமிக்ஸ். தோனி அவுட் ஆகக்கூடாது. தோனி 20வது ஓவர் வரைக்கும் இருந்தால் தான் சிஎஸ்கேக்கும் வருமானம், ஆப்போசிட் டீமுக்கும் வருமானம், ஐபிஎல்லுக்கே வருமானம்.